அஸ்ஸலாமு அலைக்கும். நான் முபாரக் அலி அர்ரகுமான், நாட்டுக்கோழி பண்ணை, கோணுலாம்பள்ளம், தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம். யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இது என்னுடைய 34வது பதிவுங்க. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 15 மாதத்துக்கும் மேலே ஆயிடுச்சு. நான் கடைசியாக போட்ட பதிவு வந்து 19/9/2023 போட்டிருக்கேன். நீண்ட இடைவெளி ஆகிடுச்சு. இப்போ உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இன்றைய தலைப்பு வந்து நாட்டுக்கோழிகளை செயற்கை முறையில் குடுக்கு தெளிய வைக்க வேண்டுமா அப்படிங்கிற தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நண்பர்களே, நாட்டுக்கோழி வந்து ஒரு 10 முட்டையிலேருந்து ஒரு 15 முட்டை வரைக்கும் பொதுவாக அந்த கோழி விடுங்க. கோழி அந்த முட்டை விட்டது பிறகு குடுக்கு கிடக்கும். அதாவது குடுக்குன்னா ஓய்வு கிடக்கும். அதுக்கு ரெஸ்ட் தேவை. அடுத்த முட்டைக்கு வந்து தன்னை தயார்படுத்தணும் இல்லையா? அதனால் அது குடுக்கு ஓய்வு இருக்கும். இது வந்து சில ஏரியாவில் வந்து குடுக்குன்னு சொல்லுவாங்க, சில ஏரியாவில் வந்து கிறுக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் சைடில் வந்து நாங்கள் குடுக்குன்னு தான் சொல்லுவோம். குடுக்கு கோழி வந்து குடுக்கு கிடக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த முறையில் தான் நாங்கள் எங்கள் சைடில் பேசுகிறோம். இந்த கோழி வந்து குடுக்கு கிடக்கும்போது அந்த இடத்த விட்டு நகராது. நம்ம என்ன தான் அந்த கோழி வெட்டி அடித்தாலும் அந்த கோழி வந்து வெளில போகாது. அதுக்கு பசிக்கும் போது கொஞ்ச நேரம் வெளில போய் உணவு சாப்பிட்டுட்டு தண்ணி சாப்பிட்டுட்டு மண்குளியல் போடும். மண்குளியல்னால் அந்த தன்னுடைய காலால் அந்த மண்ணை வந்து சுரண்டி அந்த ரெக்கையால் என்ன செய்யணும், அந்த மண்ணை வந்து தான் உடம்பு முழுவதும் தெளிக்கும். அதை மாதிரி தெளிக்கும் போது அந்த கோழி வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும். அந்த கோழி பேன்லாம் இருக்குது பாருங்கள். இதை மாதிரி மண்குளியல் செய்கிறதுனால கோழி பேன்லாம் வந்து அதில் வந்து நீங்கிடும். அதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த கோழிகள் வந்து அதை மாதிரி மண்குளியல் போடுது. அந்த குடுக்கு தெளிய வைக்கிறதுக்கு வந்து பல வழி இருக்குங்க. ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு மாதிரியாக அந்த கோழியுடைய குடுக்கு தெளிய வைக்கிறாங்க. சில நண்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ட்ரம்மில் வந்து தண்ணியை பிடிச்சி இந்த கோழியை வந்து தலையை உட்பட உள்ளே முக்குவாங்க. ஒரு 4-5 தடவை முக்கி வெளில விடுவாங்க. இதை மாதிரி ஒரு 4-5 நாளைக்கு தொடர்ந்து செய்வாங்க. இதை மாதிரி செய்கிறதுனால கோழி வந்து குடுக்கு தெளிஞ்சு மேய்ச்சலுக்கு போயிடும். இன்னொரு வழி வந்து கோழியுடைய இறகு இருக்குது பாருங்கள். அந்த ரெக்கை இருக்குல்ல, ரெக்கையில் உள்ள அந்த இறகை எடுத்து அந்த மூக்கு துவாரத்து வழியாக உள்ளே விட்டு இந்த துவாரத்து வழியாக எடுத்து அதை ஒரு 2-3 இன்ச்சுக்கு அப்படி நீட்டிகிட்டு இருக்கும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் நீட்டிகிட்டு இருக்கும். அதை மாதிரி இருக்கும்போது இந்த கோழி என்ன செய்யணும்னா, அந்த இறகை எப்படியாவது வெளியில் எடுக்கணும்னு தன்னுடைய காலால் வந்து அந்த இறகை தட்டிக்கிட்டே இருக்கும். இதை மாதிரி செய்கிறதுனால குடுக்கு மறந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அது ஒரு வழி. இன்னும் சில நண்பர்கள் வந்து தேங்காய் சிரட்டுன்னு சொல்லுவாங்க, சில பேர் கொட்டாங்கச்சின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் சைடில் நான்லாம் வந்து கொட்டாங்கச்சின்னு தான் சொல்கிறேன். அந்த பாதி கொட்டாங்கச்சியை எடுத்து சென்டராக ஒரு ஓட்டையை போட்டு சணலில் அதை கட்டி கழுத்தில் மாட்டி விட்றாங்க. அது மாட்டி விடுறதுனால என்ன செய்யுதுன்னா, அந்த தலையை வந்து கீழே பூமியில் வந்து போட்டு என்ன செய்யணும், பின்னால் போகும், முன்னால் வரும். அது எப்படியாவது அந்த கொட்டாங்கச்சி வெளில எடுத்துன்னு நிறையா முயற்சி பண்ணும். இதை மாதிரி செய்கிறதுனால குடுக்கு தெளிஞ்சிடும். அந்த சேவலாம் இருக்குல்ல, அதை வெட்டிகிட்டே இருக்கோம்ல, குடுக்கு தெளிஞ்சிடும் அப்படிங்கிற அந்த முறையை வந்து செய்கிறாங்க. சில நண்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கோழியை வந்து 2 காலையும் கட்டி ஒரு இடையில வந்து ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு அளவுக்கு ஒரு கேப்பு விட்டு கட்டி விட்டுறாங்க. அது அப்படியே நிற்கிறதுனால அந்த கோழி வேகமாக ஓட முடியாது. சேவலாம் அந்த கோழியை விரட்டி குடுக்க தெளிய வச்சிரும். அது ஒரு முறை. இன்னொரு முறை வந்து ஒரு 2 மீட்ரு அளவுக்கு சணலை எடுத்து ஒரு காலில் ஒரு பக்கம் கட்டி இன்னொரு முனையை வந்து ஏதோ ஒரு மரத்துலேயோ ஒரு குச்சிலேயோ கட்டி வச்சுருவாங்க. இதை மாதிரி கட்டி வைக்கிறதுனால அந்த 2 மீட்ரு அளவுக்கு தான் அந்த கோழி சுற்றி வரும். வெளில போக முடியாது. இந்த சேவல் என்ன செய்யணும்னா, அந்த கோழியை விரட்டி தெளிய வச்சிரும். இந்த முறையிலையும் செய்கிறாங்க. இன்னும் சில நண்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, எந்த கோழி வந்து குடுக்கு இருக்கோ அதை ஒரு கூண்டில் தனியாக ஒரு கூண்டில் எடுத்து உள்ளே விட்டு ஒரு சேவலை அது உள்ளே போட்டு 2 ஜோடியாக உள்ளே விட்டு அதுக்கு தேவையான தண்ணி தீவனம்லாம் வச்சிடுறாங்க. ஒரு 2-3 நாளைக்கு வச்சாங்கன்னா அந்த சேவல் வந்து என்ன செய்யணும்னா, அந்த குடுக்கு கோழியை வந்து தெளிய வச்சிரும். இந்த மாதிரி செய்கிறாங்க. இன்னும் பல வழிகளில் செய்கிறாங்க.
எனக்கு தெரிஞ்ச வரையமாக சொல்லியிருக்கேன். இதை மாதிரி இருக்கிறதுனால அது சீக்கிரமாக வந்து குடுக்கு தெளியும், மேய்ச்சலுக்கு போகும், முட்டை இடும். நமக்கு அதிகமான முட்டை தேவை இருக்குது. ஒரு வியாபார நோக்கில் இதை மாதிரி செய்கிறாங்க. இது சரியா தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா, இது அவங்க விருப்பம்னு சொல்லிடுவேன். அதை ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பல. என் பண்ணையில் நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் பண்ணையில் வந்து ஷெட்டில் வந்து ஒரு ஒரு 5 கோழிலேருந்து ஒரு 10 கோழி வரைக்கும் கோழியே அந்த இடத்துல இருக்கும். நான் அதை எந்த ஒரு சிரமமும் கொடுக்கறதில்ல. சில கோழி வந்து 1 மாதம் வரைக்கும் கூட குடுக்கு இருக்கும். சில கோழி 2 மாதம் வரைக்கும் கூட அந்த குடுக்கில் கிடக்கும். நான் எந்த விதமான தொந்தரவும் செய்கிறதில்ல. அதுவாக குடுக்கு தெளிஞ்சு அதுவாக மேய்ச்சலுக்கு போய் அதுவாக முட்டை இடுற வரைக்கும் எந்த தொந்தரவும் செய்கிறதில்லைங்க. நான் எதனால் அது மாதிரி செய்கிறேன் அப்படின்னா, இதே மாதிரி இயற்கை முறையில் அந்த கோழி வந்து தெளிஞ்சாதான் அது விடுற முட்டை இருக்குது பாருங்கள், அது தரமாகவும் சத்து உள்ளதமாக இருக்கும். அது சமையலுக்கு வச்சா ஒரு முழுமையான அந்த முட்டை வந்து சத்து உள்ள முட்டையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த முட்டையை வந்து நம்ம அடை வச்சு குஞ்சு பொரிக்கிறோம் இல்லையா, அந்த குஞ்சும் வந்து நல்லா தரமாகவும் ஆரோக்கியமாகவும் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும் அப்படின்னு நான் நம்புறதுனால இந்த முறையை தான் நான் செய்கிறேன். வேறு எந்த விதமான அதை நீக்கிறதுக்கு, குடுக்க எடுக்கிறதுக்கு, குடுக்க தெளி வைக்கிறதுக்கு எந்த விதமான தொந்தரவும் நான் கோழிகளை செய்கிறதில்ல. இதே மாதிரி நான் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன். இதனால் வந்து நல்லா என்னுடைய பண்ணையில் உள்ள கோழிலாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. இந்த கோழி நாட்டுடைய தன்மை வந்து அது வெளியில் போய் ஃப்ரீயாக மேயணும், நல்லா வந்து இட வசதி இருக்கணும், ஷெட்டில் வந்து அதுவாக வந்து அடையணும், அதுவாக முட்டையிடணும், அதுவாக குடுக்கு கிடக்கணும், ஓய்வு இருக்கணும், அதுவாக தெளியணும், குடுக்கு தெளியணும், அதுவாக சேவல்கிட்ட சேர்ந்து முட்டையிடணும். இப்படி வந்து ஃப்ரீயாக இயற்கையாக முறையில் நம்ம கோழியை வளர்க்கறதுனால அந்த கோழிகள்லாம் ஆரோக்கியமாகவும் ஒரு சுறுசுறுப்பாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும். அந்த கோழிக்கு வந்து நோய் வந்து ஒரு அதிக அளவில் அதை தாக்காது. அப்படிங்கிறதுனால நான் இதை செய்கிறேன். என் பண்ணையில் அதே மாதிரி தான் வந்து ஆரோக்கியமாக கோழிகள் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்குது. என் கோழிகள்லாம் அதிகமாக நோய் வர்றதில்லை. நான் இந்த முறையை தான் செஞ்சிட்ருக்கேன். நான் இயற்கையாக வந்து கோழியை வளர்க்கணும் அப்படிங்கிற முறையில் நான் செய்கிறேன். வந்து இதே மாதிரி இருக்கிறதுனால என் கோழிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முறையில் இருக்குங்க. சரி நண்பர்களே, நாட்டு கோழிகளை செயற்கை முறையில் குடுக்கு தெரிய வைக்க வேண்டுமா அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில், ஒரு பயனுள்ள தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வாழ்த்துக்கள்.